கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்கு, ஈஸியாக படிக்கலாம். ஹலோ மைடியர்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 11th மேக்ஸில் 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து. இது வரைக்கும் நான் 11th மேக்ஸ்க்கு 1 மார்க்ஸ் போடவே இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராகவே 11th மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் போட்டுகிட்டே இருப்பேன் வீடியோஸை, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் சூஸ் ரைட் ஆன்சர் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஷார்ட்கட்ஸ் மட்டும்தான். இஃப் ஏ எக்ஸ் கமா ஒய் y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ பவர் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு 1 தான் இங்கே. நெக்ஸ்ட் கொஸ்டின், y ஈக்குவல் டு சைன் எக்ஸ் y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ சைன் பண்ணிட்டு நம்ம காசை வாங்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃபினிட்டா நிறைய செலவு பண்ணலாம். ஸோ இன்ஃபினிட்னா என்ன, லிமிட்டே இல்லாத மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கலாம். ஸோ சைன் பண்ணிட்டு காசு கையில் வாங்கிட்டு என்ன பண்ணலாம், இன்ஃபைனைட். அப்போ இன்ஃபைனைட்லி மெனி எலிமெண்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின், த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் அ செட் ஏ. ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்னாலே நமக்கு ரேஞ்ச் ஆன்சர். ஃபுல்லாக இருக்க ஆப்ஷன் இதுதான். இது ஆர் மைனஸ் ஒன்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்சுன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். நம்பர் என்ன இருக்கு பாருங்க, -2 இருக்கு. அப்போ -2x. அப்புறம் பிளஸ் இருக்கு. பிளஸ்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 + 2 4ன்னு வரும். அதுக்கப்புறம் இருக்கிறது +2. இதுதான் நம்ம இங்க எழுத போறோம். -2x 4 + 2x தான் நமக்கான ஆன்சர். ஸோ வேற எதுவுமே நமக்கு அப்படி வராது. -2x பிளஸ்ன்னு கொடுத்தா ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணா 4, லாஸ்ட்ல இருக்கிறது +2. அப்போ இது எல்லாமே எக்ஸ் எடுத்துங்க. -2x 4 + 2x. நெக்ஸ்ட் கொஸ்டின், let R be the set of all real numbers. Consider the following subsets. Which of the following is true? எது நமக்கு ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. T is an equivalence relation and S is not an equivalence relation தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இங்கே டீன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டீயை வந்து நீங்கள் இந்த டீ ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக கொடுக்கணும். அப்போ டீ வந்து ஈக்குவல்னு வருதுங்களா, வேற எந்த ஆப்ஷனுமே அந்த மாதிரி வரல. ஸோ டி இஸ் அன் ஈக்குவலன்ட், எஸ் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரிலேஷன். இந்த டீயை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துடும். Next question, let A and B subsets of the universal set n, the set of natural numbers. Natural numbers நே கொடுத்துட்டாங்க, n கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு எழுத வேண்டியதான் n அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 10% 14% கொடுத்துருக்காங்க. 10க்கு அடுத்த நம்பர் 14க்கு பிஃபோர் நம்பர்னு எடுத்துக்கலாம். 10க்கு நெக்ஸ்ட் நம்பர் 11, 10க்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 11, 14க்கு நெக்ஸ்ட் பிஃபோர் நம்பர் வந்து 13. ஸோ இங்கே இதை 11ன்னு வச்சுக்கோங்க, இதை 13ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் 113 வரணும். 1130 தான் நமக்கான ஆன்சர். 8th கொஸ்டின், A into B A into C கொடுத்துட்டாங்க அண்ட் B into C கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம ஒன்று தான் கண்டுபிடிக்க போறாங்க. பாருங்க, B into Cன்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுல இருந்து 1 தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ என்ன பண்ணலாம், இதுல இருந்தா பாதி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 8/2. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா ஆன்சர் 4. N of A மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோங்கிறதால நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஆன்சர் நமக்கு 4ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, A into B யூனியன் A into C ரெண்டுத்தையுமே யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் 2 3s 6ங்கிறது நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே இன்டர்செக்ஷன்னா நீங்கள் டிவைடன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா யூனியன்னா மல்டிப்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 3s 6. செகண்ட் கொஸ்டின், இஃப் 2 sets A and B 17 elements in common. 2 setsன்னு சொல்லியிருக்காங்க. ஏவும் பியும் 17 elements. அப்போ A 17 elements, B 17 elements. அப்போ 17 ஸ்கொயர் தான் நமக்கான ஆன்சர். For non-element sets A and B, A complement B. A வந்து Bக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் தருது. என்ன காம்ப்ளிமெண்ட், நீயும் ஏவாயிடு அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் தருது. அப்போ ஆன்சர் நமக்கு A into A. A காம்ப்ளிமெண்ட் Bங்க, காம்ப்ளிமெண்ட்னா கிஃப்டாக கொடுக்கறதா. ஸோ இனியும் A ஆயிடுன்னு சொல்றாங்க. அப்போ ஆன்சர் நமக்கு A into Aன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், the number of elements on a set containing 3 elements is 3 elements. இங்க பாருங்க, இது 1 டிஜிட், இது 2 டிஜிட், இது 3 டிஜிட், இது 4 டிஜிட். 5 1 2ங்கிறது 3 டிஜிட். அப்போ நமக்கு 3 elements தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 5 1 2. Let R be the universal relation on a set X with more than one element that R is அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிவர்சல் ரிலேஷன், யூனிவர்ஸ்னா என்ன, ஃபுல்லா நமக்கு யூனிவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா, உலகெங்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மோர் தேன் ஒன் எலிமெண்ட், யூனிவர்ஸ் ஃபுல்லா நீங்க போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும். டிரான்சிட்டிவ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். யூனிவர்சல் எல்லாருக்கூடயும், நீ யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாருக்கூடயும் நீங்க ரிலேஷன் ஆகணும்னு என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும். அப்ப டிரான்சிட்டிவ். 14th கொஸ்டின், லெட் எக்ஸ் 1 2 3 4. ஆர் வந்து நம்பர்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் நமக்கு எதுல இருக்கும், ஃபுல்லா சிம் கார்டு நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ 1 1 1 2 1 3 அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பர்ஸ் நமக்கு ஃபோன் நம்பர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ஃபோனுக்கு வேணும்னா சிம்மு தேவை. ஸோ ஆன்சர் நமக்கு சிம்மெட்ரிக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின்,
the range of the function. ரேஞ்ச் அப்படின்னா நீங்க இப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இனிமே வர எல்லா சம்க்கும் அப்படிதான் வரும். ரேஞ்ச்னா ஒன்னு பேரந்தசிஸ்ல வரும், இன்னொன்னு இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல வரும். இந்த பிராக்கெட் ஒன்று இந்த பிராக்கெட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஞ்ச்னு வந்ததுன்னா எந்த மாதிரி பிராக்கெட் அங்கே இருக்கு பாருங்க. இது ரெண்டுமே கர்வ் மாதிரி இருக்க பிராக்கெட்ல இருக்கு, இது ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கு. இங்க பாருங்க, இது இந்த பிராக்கெட்டும் இருக்கு இந்த பிராக்கெட்டும் இருக்கு. அப்ப இதுதான் நமக்கு ரேஞ்ச். ரேஞ்ச்னாலே நமக்கு அப்படிதான் ஆன்சர் வரணும். அடுத்த ரேஞ்ச் பாருங்க, இது ரெண்டுமே ஸ்கொயர் பிராக்கெட், இது ரெண்டு பிராக்கெட்டுமே இருக்கு, இதுவும் ரெண்டு பிராக்கெட். அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆன்சர் வரணும் இல்லைங்களா? இப்போ இங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு பண்ணீங்கன்னா 0, அதுக்கப்புறம் எக்ஸ்னா 1ன்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 0,1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ பிராக்கெட்டை வச்சு நீங்க ரேஞ்ச் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், the rule of a bijection. பைனா என்ன? 2. அப்போ ஒரே மாதிரி 2 நம்பர் வரணும். இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஆர் ஒரே மாதிரி, ஆர் மாதிரி இன்னொரு ஆர் இருக்கு. அதே மாதிரி 0 இன்ஃபினிட்டி 0 இன்ஃபினிட்டிவ் இருக்கு. நமக்கு டொமைன் கோடொமைன் கேட்டிருக்காங்க, அதனால நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். நம்பர்ஸ் வந்து 0 இன்ஃபினிட்டி தான் நமக்கான ஆன்சர். the number of constant functions. நம்பர்னே சொல்லிட்டாங்க, நம்பர்னால n தான். n கான்ஸ்டன்ட்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ ஆன்சர் இஸ் n அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், the function 0,2 pi minus 1,1 defined by f of x is equal to sin x ன்னு சொல்லியிருக்காங்க. sin x நம்ம சைன் பண்ணிட்டோம்னா, இப்போ இதுலயோ ஒன்று வந்து நமக்கு சைன் பண்ணா இவ்வளவு தராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, நம்ம சைன் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலாம்? ஆண்டு அனுபவிக்கலாம். ஆண்டு ஆன் டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆண்டு ஆன் டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் பண்ணிட்டோம்னா ஆண்டு ஆன்டோ அனுபவிக்கலாம். இஃப் த ஃபங்க்ஷன் -3,3 ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to x² கொடுத்துருக்காங்க. -3 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். x² அதை ஸ்கொயர் பண்ணா 9ன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் 0,9. இந்த ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 1 2 3 4 ரிலேஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 நான் இங்க எழுதியிருக்கேன். ஏபிசிடி இங்க எழுதியிருக்கேன். 1,a இதெல்லாம் நீங்க போட்டு பார்த்து எழுதிக்கலாம். 1,a 4,b 2,c 3,d 2,d. இது ரிலேஷன் ஆனா இது ரிலேஷன் கிடையாது. ஏன்னா 2ல இருந்து நமக்கு 2 ஆன்சர் போகுது. ஈக்குவலா இருந்தாதான் அது ரிலேஷன். 2ல இருந்து நமக்கு 2 ஆன்சர் போகிறதுனால இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் இங்க கரெக்டா எழுதிக்கலாம். அதெல்லாம் நீங்க போட்டு பார்த்து எழுதிக்கலாம். 82nd கொஸ்டின், the inverse of f of x. x square 8 root x ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த x 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த x ஆவே இருக்கட்டும். x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் பண்ண போறோம். x ஸ்கொயர் இருந்ததுன்னா ரூட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 8 வந்து 64, இந்த ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்காங்க. ஸோ அதே ஆர்டர்ல நமக்கு கிடைக்கும் பாருங்க. x ரூட் எக்ஸ் பை 64ன்னு வரணும். x ரூட் எக்ஸ் பை 64ன்னு எதுவுமே வரல. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கான ரைட் ஆன்சர். இதை மட்டும் நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எக்ஸ்னே வச்சுக்கலாம். இது ரூட் எக்ஸா மாறிடும், இது 64 மாறிடும். ஸோ அதுக்கான ஆன்சர் x ரூட் எக்ஸ் பை 64. அடுத்த கொஸ்டின், ரேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. ரேஞ்ச்னா நான் என்ன சொன்னேன்? ஒன்று இந்த பிராக்கெட் வரணும், அப்புறம் இந்த பிராக்கெட் வரணும்னு சொல்லிட்டேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபங்க்ஷன் sin x plus cos x. சைன் பண்ணிட்டு காசும் கையில வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் ஃபங்க்ஷன் நாட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஒரு ஈவெண்ட் வைக்கலாம். பெருசா ஒரு ஈவெண்ட்டை ஒரு ஃபங்க்ஷனா வைக்கலாம். ஓடி போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டை ஃபங்க்ஷன் மாதிரி சூப்பரா செய்யலாம் காசு கையில இருந்துச்சுன்னா. அப்ப ஆட் ஃபங்க்ஷனை ஓடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன். அடுத்த கொஸ்டின் இஸ் டிஃபைன்டு பைன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பவர் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு, இங்க x பவர் 4 இருக்கு. இது எல்லாமே ஈவன் நம்பர் தான். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் தான் நமக்கான ஆன்சர். இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னைக்கான கொஸ்டின், இஃப் f of x is equal to x minus 2 plus x plus 2, x belongs to R, then கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.